லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணமண்டி, என்னடி சக்சஸ். நகைய போட்டு வச்சாச்சு. அமுதா கொஞ்ச நேரத்துல மாட்ட போறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ஆசைப்பட்ட கம்மல பில் போட எடுத்துட்டு வருவாங்க. அது இல்லைன்னு கடைக்காரங்க எல்லாரும் பதறுவாங்க. எல்லாரையுமே செக் பண்ணுவாங்க. அதுல அமுதா மாட்டுவா. அப்புச்சி முன்னாடியும் அவ அவமானப்படுவா. என்னம்மா? நம்ம ரெகுலர் கஸ்டமர் ராஜேஸ்வரி மேடம் நகையை செலக்ட் பண்ணி இங்க வச்சிருந்தாங்க, காணோம் சார். என்னம்மா சொல்ற? நல்லா தேடி பாத்தியா? தேடி பார்த்துட்டேன் சார். சரி, எல்லாரையும் அசெம்பிள் பண்ணு. ஏய் செக்யூரிட்டி, இங்க பாருங்க. இங்க கஸ்டமர் செலக்ட் பண்ண கம்மல் ஒன்ன காணோம். இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அதை எடுத்திருக்காங்க. அதனால தயவு செஞ்சு எல்லாரும் அவங்கவுங்க பேக்கை எடுத்து வச்சுட்டு வரிசையில நில்லுங்க. அண்ணமண்டி, அமுதா நல்லா மாட்ட போறா. ஆமாண்டி. ஐயா, என்னையா நீங்க எதுக்கு நிக்கிறீங்க? நீங்க போங்க ஐயா. சார், சந்தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லார் பேக்கையும் செக் பண்றது தான் நல்லது. வேணும்னா என் பேக்கை செக் பண்ணுங்க. அப்பதான் எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். எல்லாரும் வரிசையா நில்லுங்க. என்னம்மா இது? இது எப்படி ஏன் பேக்ல? அதான் எப்படி தெரியலங்க. நிஜமாவே எப்படி என் பேக்ல வந்ததுன்னு எனக்கு தெரியல. நகைக்கு கை கால் முளைச்சு வந்திருக்கும். ஏண்டி, அப்புச்சுதான் எம்பிட்டு நகை வேணாலும் வாங்கிக்கொண்டு தானே சொன்னாங்க. அப்புறம் ஏண்டி இப்படி ஒரு புத்தி? மாமாவோட மானத்தை வாங்குறதுக்காகவே பிறந்திருக்கியா? இல்ல அந்த குடும்பத்தோட புத்தி உனக்கு. நான் எடுக்கல. நிஜமாவே எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஏமா, இது உன் பேக்ல இருந்து தானே வந்தது. அது உன் முன்னாடி தானே எடுத்தோம். அப்புறம் ஏமா போய் சொல்ற? ஒரு நிமிஷம்.
அது அவங்க பேக் இல்லை, என்னோட பேக். என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார், இது என்னோட பேக் தான். இவங்க தவறுதலா அதை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இல்ல இது ஏமா, பேக் எடுத்துட்டு வரும்போது பார்த்து எடுத்துட்டு வர மாட்டேன்? அதை கொடுங்க. முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. என்னோட கவனக்குறைவால உங்க எல்லாரையும் நான் சங்கடப்படுத்திட்டேன். சாரி சார். இதை செலக்ட் பண்ணி பில்லை போட்டு கொடுக்கறதுக்கு முன்னால மறந்து என் பேக்ல போட்டுட்டேன். அத இவங்க தான் தெரியாம மாத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஐ எம் வெரி வெரி சாரி. இதுக்கும் பில் போட்டுருங்க. என்ன மேடம், நீங்க போய் சாரி கேக்குறீங்க? தெரியாம நடந்தது தானே மேடம். மேடம், இதுக்கு பில் போட்டுருவா இல்ல வேற மாடல் பாக்குறீங்களா? இல்ல இல்ல, இதுக்கே பில்ல போட்டு. சரி மேடம், பில் போட்டுறேன். தயவு செஞ்சு எல்லாரும் மன்னிச்சிருங்க, நீங்க கிளம்பலாம். போமா, போய் பில் போடுமா. ஓகேங்க சார். ஐயோ, நம்ம போடுற பிளான் எல்லாமே வீணா போகுது. நம்ம போடுற பிளான் எல்லாம் வீணாக தான் போகுது. எப்படியாவது நாம் அவளை துரத்தி விட்டா தான் மாமாவுக்கு நம்ம மேலே இருக்கிற மதிப்பு மரியாதையும் அதிகமாகும். அது என்னோட பேகு. அதையே உங்களோட பேகுன்னு சொன்னீங்க. நான் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? கீழே கிடந்த பல லட்சம் மதிப்புள்ள நகைக்கே ஆசைப்படாத நீ கடையில இருந்து நகையவா திருடுவ? நீ இதை பண்ணிருக்க மாட்டேன்னு தெரியும். உன்னை காப்பாத்ததான் நான் அப்படி சொன்னேன். நான் இந்த கடையோட ரெகுலர் கஸ்டமர். என் மேல அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் தவறுதலா பேக்குள்ள வச்சுட்டேன்னு சொன்னாலும் நம்புவாங்க. அதான் அப்படி சொன்னேன். ஆனா நகை எப்படி ஏன் பேக்ல? அது ஏன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு தான் இதை பண்ணியிருக்கணும். பொதுவா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். எனக்கு பிடிச்ச நகையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு பில் போட உடனே அனுப்ப மாட்டேன். டேபிள் மேலேயே வச்சிருவேன். ஃபைனலாக செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் சில நகைகளை ரிஜெக்ட் பண்ணுவேன். அப்படிதான் நான் அந்த கம்மலையும் செலக்ட் பண்ணி டேபிள் மேலே வச்சேன். நான் பேங்கிள் செக்ஷனில் இருக்கும்போது அந்த பொண்ணு தான் நான் டேபிள் மேலே வச்ச கம்மலை எடுத்து பார்த்துட்டு இருந்தா. நான் டிசைன் பிடிச்சி தான் பார்த்துட்டு இருக்காளோன்னு நினச்சேன். ஆனால் இப்போதான் தெரியுது உன்னை மாட்டி விட தான் இப்படி பண்ணியிருக்கான்னு. இப்போவே சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து அதை அவ தான் பண்ணான்னு நிரூபிச்சு அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன். வா போலாம். அம்மா அம்மா வேண்டாம், விட்டுருங்க. ஏன் வேண்டாங்கிற? அவ வேற யாரும் இல்ல, என் தங்கச்சி தான். சரி, அதுக்குன்னு அவ பண்ண தப்ப எப்படி மறைக்க முடியும்? எனக்காக அவளை காட்டி கொடுக்காதீங்க. எங்க வீட்ல இப்பதான் எங்க தம்பி கல்யாணம் வச்சிருக்கோம். இந்த சந்தோஷமான நேரத்துல இந்த மாதிரி சங்கடங்கள் குடும்பத்துக்குள்ள வேண்டாம். அவளை மன்னிச்சு விட்டுருங்கம்மா. என் மேல இருக்கிற கோவத்துல தான் இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டா. உனக்கு கெடுதல் பண்ண தங்கச்சிக்கு கூட நீ நல்லதுதான் நினைக்கிற. அப்படிப்பட்ட உனக்கு கெடுதல் பண்ண அவளுக்கு எப்படி மனசு வந்தது? அமுதா, அப்புச்சி. அம்மா, இவங்க தான் என்னோட அப்புச்சி. வணக்கம் ஐயா. நான் ராஜேஸ்வரி. பொண்ணை ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. வாழ்க்கையில நாம வாங்கின வரந்தான் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க.
உங்க பொண்ணை பார்த்ததும் அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத மனசு, மாமியாரை அழகு பார்க்க நினைக்கிற மனசு, தான் அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் தான் சொந்தத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற மனசு. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறவங்களால தான் இப்படி நடந்துக்க முடியும். இப்படி ஒரு பொண்ணு எனக்கு இல்லையேன்னு பொறாமையா இருக்கு. அதனால தானே என்னவோ ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு மருமகளை கொடுத்துருக்கான். இப்படி ஒரு தங்கமான பொண்ணு தவம் இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்க செஞ்ச புண்ணியம் இவ உங்களுக்கு மகளா பிறந்தது. இந்த பொக்கிஷத்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் வரேங்கய்யா. சரி. ம். இவ்வளவு மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா வரவங்க போறவங்க எல்லாம் இவ்வளவு புகழ்ந்துட்டு போறாங்க. ஏற்கனவே அப்புச்சி அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ இவ வேற ஏத்துன்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கா. நாம என்ன திட்டம் போட்டாலும் எப்படி எல்லாமே அவளுக்கு சாதகமா முடியுது? ஒருவேளை நல்லவனுக்கு ஆண்டவன் துணையா இருப்பான்னு சொன்னது உண்மையோ? அட நீங்க வேற அண்ணமண்டி, நானே கடுப்புல இருக்கேன். தெரிஞ்ச உனக்கு எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுங்கிறது தெரியாதா? அந்த பேக் என்னோடது இல்லதான். அதே மாதிரி அந்த பேக்குள்ள நகையை போட்டு அமுதாவை மாட்டி விட நினைச்சது யாருன்னு எனக்கு தெரியும். அத நான் யாருன்னு சொல்லட்டுமா? யாரு? அவ பேக்ல அவளை தவிர வேற யார நகை போட முடியும்? பக்கத்தவளுக்கு புத்தி அப்படித்தானே போகும். பிச்சைக்கார குடும்பத்துல வாக்கப்பட்டவ பணத்துக்கு ஆசைப்பட்டு திருடி இருப்பா. நல்லா மாட்டிருக்க வேண்டியவ தேவையில்லாம காப்பாத்திட்டீங்க. யார பார்த்து திருடின்னு சொல்ற? அவ மனசு இந்த கடையில இருக்கிற தங்கத்தை விட ஒசத்தியானது. இன்னொரு தடவை அவளை பத்தி தப்பா பேசின, அவ பேக்ல நகையை போட்ட நீதான் திருடி. யாரு? நானா? நான் எதுக்கு நகையை திருடணும்? நான் நினைச்சா இந்த மாதிரி ஒரு நகை கடையே வைப்பேன். நான் ஒரு கோடீஸ்வரி. ஏய், பணம் காசுல வேணா நீ கோடீஸ்வரியா இருக்கலாம், குணத்துல நீ பிச்சைக்காரிடி. அடுத்தவ சந்தோஷத்தை பறிக்க பாக்குறியே. நீதான் திருடினங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆதாரமா? அவளுக்கு கெட்ட பேர் வாங்கி தரணும்னு நினைச்சியே. இந்த கடையில சிசிடிவி கேமரா இருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என்ன, போய் பாத்துடலாமா? சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா யாரு நகையை எடுத்தாங்கன்னு படம் போட்டு காமிச்சிருவாங்க. அப்புறம் உன் பாடு சந்தி சிரிச்சிரும். கூட பிறந்த அக்காவுக்கே கெடுதல் நினைக்கிறியே. ஆனா அவ ஒன்ன மாட்டி விடக்கூடாதுன்னு என்கிட்ட வந்து கெஞ்சி கேக்குறான். அவளால தான் உன்னை நான் மன்னிச்சே விடுறேன். நீ இப்ப தப்பிச்சது உங்க அக்கா உனக்கு போட்ட பிச்சை. இனிமே அவளுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைக்காத. ஜாக்கிரதை.
செந்தில், என்ன காலேஜ் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே சொல்லிக்காம கிளம்பிட்ட? எதுக்கு இவ்வளவு அவசரம்? நேரா இப்ப உங்க வீட்டுக்கு தானே? பின்ன பக்கத்து வீட்டுக்கு போக முடியும், என் வீட்டுக்கு தான் போவேன். என்ன ஜோக்கா? இப்ப எனக்கு டைம் இல்ல, அப்புறம் சிரிச்சுக்கிறேன். ம். சரி, நீ ஃபர்ஸ்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஓ, எங்க? அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும். என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா? இல்ல என்னோட பைக்லையா? ஆமா. இல்ல காலேஜ்ல யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? என்ன ப்ரொஃபஸரை காலேஜ் ஸ்டூடெண்ட் தள்ளிட்டு போயிட்டான்னு பேசுவாங்களா? இதுக்கு நீ இவ்வளவு சத்தமா சிரிக்கிற? நீ எதுக்கு இவ்ளோ பயப்படுற? கிளாஸ் ரூம்ல தான் நான் ப்ரொஃபசர், நீ ஸ்டூடெண்ட். இது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம கிளாஸ்ல படிக்கிற எல்லாருக்குமே தான். நான் இப்படிதான் கேஷுவலா தான் இருப்பேன். நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் காலேஜ் ஃப்ரெண்டு. நாம 2 பேரும் ஒன்னா படிச்சிருக்கோம், புரியுதா? இப்ப காலேஜ் டைம் ஓவர். நான் ப்ரொஃபசர் இல்ல, நீ ஸ்டூடெண்ட்டும் இல்ல. we are friends, okay? சோ இந்த ஃப்ரெண்ட் சொல்றத இந்த ஃப்ரெண்ட் கேட்டு தான் ஆகணும். சரி. அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னா என்னப்பா? உன் முத்துப்பால் கொட்டிருமா? சரி வா. என்ன கோத்து விடாம விட மாட்டா போல. ஏறி உட்கார்ந்தா போதுமா? எங்க போகணும்னு சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஃபர்ஸ்ட் நல்ல ஹோட்டலுக்கு போவோம். பசி பறந்து போனதுக்கு அப்புறம் எங்க போனாலும் ஓகே தான். சரி. வா. என்ன சாப்பிடுறீங்க மேடம்? எனக்கு ஒரு தோசை. ஓகே மேடம். செந்தில் உனக்கு? எனக்கு எதுவும் வேண்டாம், சாப்பிட்டு சீக்கிரமா போலாம். இப்ப என்ன அவசரம்? எனக்கு தானே வேலை இருக்கு, உனக்கு எதுவும் வேலை இல்ல. என்ன சாப்பிடுற சொல்லு. எனக்கு ஒரு லெமன் ஜூஸ் போதும். ஓகே, ஒரு லெமன் ஜூஸ், ஒரு தோசை. ஓகே மேடம், கொண்டு வரேன். ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு? எதுவும் இல்ல, ஐ அம் ஆல் ரைட். மூஞ்சு, உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. ரிலாக்ஸ் செந்தில், ரிலாக்ஸ். அமுதாமா, அத்தை, எனக்கு ஒரே இழப்பா இருக்கு. ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போலாமா? சரிங்க அத்தை, வாங்க. Once again. அம்மாவும் நேரம் இங்கே வராங்களே, பண்றது? தீபா கூட பார்த்தாங்க, எனக்கு தீபம் தான் பண்றது. ஏய், ஆர்டர் வந்துருச்சு. நீ என்ன அப்படி நியூஸ் பேப்பரை இன்ட்ரெஸ்டா படிச்சிட்டு இருக்க? உனக்கு தானே பசிக்குது, நீ சாப்பிடு, நான் பேப்பர் பார்க்கணும். ஏதோ பண்ணு. என்ன சாப்பிடுறீங்க? 2 டீ. சரிங்க. அத்தை, டிஃபன் எதுனா சாப்பிட்டுட்டு அப்புறமா டீ சாப்பிடுங்க. வேணாத்தா, டீ மட்டும் போதும். நீ வேணா ஏதாச்சும் சாப்பிட? இல்ல அத்தை, எனக்கும் வேண்டாம். அப்போ 2 டீ மட்டும் தந்துருங்க.
இவ அவங்க கூட படிச்சவளாச்சே, இங்க என்ன பண்றா? அத்தை, அந்த டேபிள்ல இருக்கால, அவதான் உங்க பையனோட கூட படிச்ச வாத்தியார். ஓ, இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னியா? ஆமா. மேடம் இந்தாங்க. மேடம் வேற ஏதாவது வேணுமா இல்லை பில் போட்டுருவா? இல்ல இல்ல, பில் எடுத்து. தேங்க்யூ மேடம். நான் சாப்பிட்டே முடிக்க போறேன், நீ என்னடானா இன்னும் பேப்பர் படிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் ஜூஸ் குடி. உனக்கு தானே பசிக்குது, நீ சாப்பிடு, நான் குடிச்சுக்கிறேன். குடி. அந்த பொண்ணு யாரையோ கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா அவன் என்னடான்னா முகத்தை மூடிட்டு இருக்கிறான். ஏதோ தப்பா இருக்கே.